ஆரோக்கியமான 5 உணவுகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது, பாதாம், ஊற வைத்த பாதாம், தேன், பப்பாயா, பழைய சாதம், முளைக்கட்டிய தானியங்கள், இது 5 உணவுகள் காலை உணவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் தேன் கலந்து நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியே கொண்டு வருது. தேன் நம்ம எடுக்கும்போது நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி அதிகமாகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம். ஊற வைத்த பாதாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் கால்சியம், மெக்னீஷியம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பாடி டயர்ட்னஸ், வீக்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஹெல்த்தி ட்ரிங்க் அந்த மாதிரி இருக்கும். மூணாவது பப்பாயா. பப்பாயா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம், இது இட்ஸ் ஏ கிளென்சிங். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றதுக்காக நம்ம பப்பாயா ஃப்ரூட்ஸுங்கிறது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது உங்களுக்கு முளைக்கட்டிய தானியங்கள். முளைக்கட்டிய தானியங்கள்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. இது எடுக்கும்போது நம்ம உடம்புல மெட்டபாலிசம்ஸ் நார்மலைஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அஞ்சாவது நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு பழைய சாதம். பழைய சாதத்துல குட் பாக்டீரியா இருக்கிறதுனால நமக்கு அப்சார்ப்ஷன், அதாவது நம்மளோட டைஜஷனை நார்மலைஸ் பண்ணுது, நமக்கு பசியை நார்மலைஸ் பண்ணுது. இந்த மாதிரி 5 உணவு, ஹெல்த்தியான உணவு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தாராளமாக சாப்பிடலாம்.